கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி நீங்க உங்க பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனா இது வரைக்கும் நீங்க உங்க பிசினஸ்க்காக வெப்சைட் டெவலப் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ இன்னைக்கு வீடியோல எப்படி கேன்வாவை யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் வெப்சைட்டை வித்தின் 10 மினிட்ஸ் ரெடி பண்றது, அதை பத்தி நீங்க வீடியோ கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். சோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணும்போது உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோ போலாம். ஃபர்ஸ்ட், நீங்க ஏன் ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சோ உங்க மக்களுக்கு வந்து உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆனா கண்டிப்பா உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியணும். சோ அதுக்காக டெடிகேட்டா ஒரு வெப்சைட் ரெடி பண்ணணும். நீங்க ஒரு இ காமர்ஸ் பேஸ்டு பிசினஸ் ஓனரா கண்டிப்பா நீங்க வேர்ட் பிளஸ் பிசினஸ் வெப்சைட் ரெடி பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் ஆல்ரெடி என்னோட பிசினஸ் வந்து 3 to 5 இயர்ஸ் மேல ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து வெப்சைட்டை வந்து நீங்க கன்ஃபார்ம் வேற லெவல் நீங்க ரெடி பண்ணணும். சோ வேர்ட் பிளஸோ இல்ல சம்திங் வேற ஏதாச்சும் ஒரு கோடிங் மூலமாவோ நீங்க வெப்சைட்டை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மால் பிசினஸ் ஓனருக்காக தான் இந்த ஐடியா நான் சொல்றேன். ஸோ ஒரு வித்தின் 10 மினிட்ஸ்ல எப்படி உங்க பிசினஸ் வந்து ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் வெப்சைட் ரெடி பண்றது, அதுவும் சிங்கிள் பேஜ் வெப்சைட்டை எப்படி ரெடி பண்றது, அதை பத்தி நீங்க வீடியோ பார்க்க போறோம். ஸோ நீங்க ஆல்ரெடி 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் மேல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் பிளஸ் டெவலப் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் உங்க இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு, ஷாபிஃபை அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ், என்கிட்ட வெப்சைட்டே இல்லை, இப்போதைக்கு டெம்பரரியா ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்றவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேன்வா யூஸ் பண்ணணும். ஸோ கேன்வா வந்து நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ கேன்வா வந்து நீங்க நிறைய விஷயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே நீங்க பிரீமியம் வெர்ஷன் பை பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க பிசினஸ்க்கான வெப்சைட்டை ரெடி பண்ணலாம், உங்களுக்கான வெப்சைட்டுக்கான போஸ்ட் ரெடி பண்ணலாம், அப்புறம் வீடியோஸ் ரெடி பண்ணலாம். ஸோ நிறைய திங்ஸ் வந்து நீங்க கேன்வா மூலம் ரெடி பண்ணணும். மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, நீங்க தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணா கண்டிப்பா நீங்க கேன்வா பை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கேன்வா பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இதை பத்தி எனக்கு ஃபுல்லா கத்துக்கணும்னு நினைச்சா எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. இந்த கேன்வா மட்டும் உங்களுக்கு தனியாக டெடிகேட்டா ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதாவது கேன்வானா என்ன, கேன்வால எப்படி போஸ்ட் ரெடி பண்ணணும், எப்படி வெப்சைட் ரெடி பண்ணணும், எப்படி வீடியோ டெவலப் பண்ணணும், உங்க பிசினஸ்க்காக எப்படி கேன்வா யூஸ் பண்ணணும், இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டெடிகேட்டா வீடியோ வேணா எடுத்து கொடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க வெப்சைட் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கேன்வா ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் வெப்சைட் டைப் பண்ணுங்க. ஸோ வெப்சைட் டைப் பண்ணா உங்களுக்கு வந்து டெடிகேட்டா ஒரு வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் நிறைய காட்டும். அதுல ஒன்னு சூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்து டெடிகேட்டா உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட் காட்டும். ஸோ நீங்க எல்லாம் செக் பண்ணலாம் உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை என்னோட கேட்டகரி தெரியும், என்னோட பிசினஸ் கேட்டகரினா நீங்க டைரக்டா போயிட்டு உங்க பிசினஸ் கேட்டகரி மார்க்கெட்டிங் ஓரியன்டா, வீடியோ ஓரியன்டா, எஜுகேஷன் ஓரியன்டா, ஸோ அதை சூஸ் பண்ணி நீங்க அதுக்கான டெம்ப்ளேட் பார்க்கலாம். ஸோ இங்க டிஃபால்ட் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் எடுப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் எந்த டெம்ப்ளேட் வேணா எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ எந்த டெம்ப்ளேட் நல்லா இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் கரெக்டா இருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட் ஓகே, ஓரளவு ஓகே இருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட் எடுத்து ஒர்க் பண்ண போறேன். ஸோ இந்த கஸ்டமைஸ் வித் திஸ் டெம்ப்ளேட் கொடுங்க. ஸோ இதுல வந்து முழுக்க கேன்வா பத்தி உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு ஈஸியா வித்தின் 5 மினிட்ஸ் வந்து பார்த்தா உங்களால வந்து உங்களுக்கான வெப்சைட் ரெடி பண்ண முடியும். ஸோ எனக்கு கேன்வா பத்தி தெரியாது அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் எப்படி சொல்லி தரணும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இது வந்து ஸ்லைட் பை ஸ்லைடா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு காட்டும். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்லைடு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தா இது தேர்ட் ஸ்லைடு, இது மாதிரி ஃபோர்த் ஸ்லைடு. ஸோ இது வந்து மொத்தம் ஒரு உங்களுக்கு எத்தனை ஸ்லைடு வருமோ அத்தனை ஸ்லைடு வச்சுங்க. இது வந்து 6 ஸ்லைடு. இப்போ வந்து புதுசாக ஒரு ஸ்லைடு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் ஸ்லைடா வரும். ஸோ இந்த ஸ்லைடு நம்ம கான்டாக்ட் ஃபார்மோ நம்மளோட சோஷியல் மீடியாவோ ஆட் பண்ணுறதா வந்து ஆட் பண்ணலாம். உங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வெப்சைட் வந்து ஓப்பனிங் பேஜ். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்டிக் பேஜ் தான். ஸோ இந்த ஸ்டாட்டிக் பேஜ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒன் பேஜா தான் இருக்கும். ஸோ மேல நேவிகேஷன் பார் செட் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து இது எல்லாமே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த போட்டோ மாத்திரம் நான் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு வெப்சைட் ரெடி பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க போட்டோஸ் கிளிக் பண்ணுங்க. போட்டோஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட் டைப் பண்ணுங்க, உங்களுக்கான போட்டோஸ் நிறைய ஷோ ஆகும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட் டைப் பண்ணிருக்கேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட் இந்த போட்டோ எடுத்து இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ எந்த போட்டோ கரெக்டா இருக்கோ ஸோ இந்த போட்டோ கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த போட்டோ எடுத்துட்டேன். பிளஸ் லோகோ. ஸோ உங்க லோகோ உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க லோகோ ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்காக லோகோ ரெடி பண்ணா நான் கேன்வா புது லோகோ ரெடி பண்ணலாம் கைஸ். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் லோகோ தனி டிபார்ட்மெண்ட். ஸோ அதை நம்ம வேற வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கான வீடியோ நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி அப்லோட், ஜஸ்ட் இங்க வீடியோ அப்லோட் இருக்குல்ல, அந்த அப்லோட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்க லோகோ அப்லோட் பண்ணிட்டு அந்த லோகோ எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் அந்த லோகோ அப்லோட் பண்ணிட்டு நான் இங்க கூகுள் ஆட்ஸ் இருக்கு. ஸோ இதை அப்லோட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா, இது தெரியுதா. நான் இப்போ வந்து ஒரு லோகோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லோகோ எங்க வேணுமோ நான் வச்சுக்கலாம். ஸோ இங்க வச்சுட்டேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லோகோ ரெடி பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு டெம்பரரி ஆட் பண்ணேன். இதே மாதிரி உங்களுக்கான பிசினஸ் லோகோ இருந்தால் அது பிசினஸ் லோகோ அப்லோட் பண்ணிட்டு இங்கே வச்சுக்கலாம். பிளஸ் உங்களுக்கான இது நேம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னை. ஸோ இப்போ ரெடி பண்ணிட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட்ல. ஸோ நம்ம அலைன்மெண்ட் டெக்ஸ்ட்காக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கலர் வந்து சென்னை மட்டும் டிஃபால்ட்டு வேற கலர்ல வேணும்னா நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எந்த கலர் வேணும், நம்மளோட தீம் வந்து கரெக்டாக பிளாக் அண்ட் எல்லோ வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னைன்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கு. இதுல வந்து ஃபார் கான்டாக்ட் ஃபார்மோ இல்லை சம்திங் எல்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்றேன். பண்ணியாச்சா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ரெடி. இதே மாதிரி தான் உங்க பிசினஸ்க்கு வந்து எல்லா ஸ்லைடும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் உங்களுக்கு இதை பத்தி எல்லா டூலும் எப்படி யூஸ் பண்ணுறது 10 மினிட்ஸ் போதும். இல்லடா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன், நீங்க வந்து உங்களுக்கான அபோட் ஃபார்ம் இப்போ வந்து நம்ம செகண்ட் பேஜ்ல அபோட் எழுத போறோம். ஸோ அபோட் டைப் பண்ணிட்டோம். ஸோ அபோட் ஸோ உங்க கம்பெனியோட எத்தனை வருஷம் 31 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ 5 பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க, எங்கெங்க பிரான்ச்சஸ்லாம் இருக்கு அதை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களோட சர்வீசஸ் வந்து நீங்க இப்போ வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபவுண்டர் பத்தி சிஇஓ பத்தி மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அபோட் ஃபார்ம்ல. ஸோ நெக்ஸ்ட் சர்வீசஸ் போட்டு அதுக்கு ஒரு தனி ஸ்லைடு வச்சுங்க. சர்வீஸ் நீங்க என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன சர்வீஸோ எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் வந்து நீங்க உங்களோட என்ன சொல்றது, உங்களோட கஸ்டமர்ஸ் யாரோ அவங்க மென்ஷன் பண்ணுங்க. நீங்க எதுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுங்க அதை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவங்க நேம் பிளஸ் போடுங்க. பிளஸ் யூஸ்ஃபுல் லிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நீங்க வேற ஏதாச்சும் கொடுக்கலாம். ஸோ நீங்க உங்களோட பெனிஃபிட்ஸ், இதை பை பண்ண என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஸோ உங்களோட என்டையர் கண்டென்ட் வந்து இதுல ஃபெச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவை வந்து நீங்க ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணலாம் கைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம புது இமேஜ் ஆட் பண்றோம். இப்போ வந்து கான்டாக்ட் ஒரு பேஜ். ஸோ நம்மளோட நேம் நம்மளோட லோகோ ஆட் பண்ணிட்டு இப்போ கான்டாக்ட் ஜஸ்ட் டெக்ஸ்ட் போடுங்க. டெக்ஸ்ட்ல போயிட்டு ஆட்ல போயிட்டு கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வேணும், ஆக்சுவலா அட்ரஸ் கொடுக்குமா. ஸோ அட்ரஸ் வந்து நான் இப்போ ஜஸ்ட் நம்பர். ஸோ உங்க அட்ரஸ் கிளீனா மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியா ஆட் பண்ணணும். ஸோ லைட்டா நான் போயிட்டு சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் நான் கொடுக்குறேன், ஃபேஸ்புக். ஸோ இது மாதிரி நீங்க உங்களோட ஃபேஸ்புக்கு, எக்ஸ் பிளஸ் வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வந்து நீங்க கரெக்டா ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிளீனா ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் வந்து ஃபேஸ்புக் லோகோ எனக்கு கிடைக்கல. இன்கேஸ் உங்களுக்கு ஃபேஸ்புக் லோகோ கிடைச்சா அது கரெக்டா யூஸ் பண்ணுங்க. நான் இப்போதைக்கு இந்த லோகோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு எப்படி நான் லிங்க் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஃபர்ஸ்ட் நீங்க இது பண்ணிடுங்க, அரேஞ்ச் பண்ணுங்க கரெக்டான எல்லாமே லோகோவும். உங்களுக்கு 5 லோகோ வரும். ஸோ 5 லோகோ கரெக்டா ஆட் பண்ணுங்க. ஸோ அட்ரஸ் ரைட் பண்ணிட்டு அப்புறம் வந்து 5 லோகோ. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்க வந்து லிங்க்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ ரைட் கிளிக் பண்ணா இந்த ஆப்ஷன் வரும். ஸோ லிங்க் கொடுத்துட்டு இங்க வந்து www. உங்களோட யூஆர்எல், அதாவது உங்க ஃபேஸ்புக் பேஜோட யூஆர்எல் கொடுக்கணும். ஓகே கைஸ், அவ்வளவுதான் கைஸ், உங்களுக்கான வெப்சைட் கம்ப்ளீட்டா ரெடி. ஸோ இதுல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெடிகேட்டா நீங்க எத்தனை செக்ஷன் வைக்க போறீங்க தெரியணும். ஸோ அபோட்டஸ், சர்வீசஸ், அப்புறம் உங்களோட கஸ்டமர்ஸ், பெனிஃபிட்ஸ் பிளஸ் கான்டாக்டர்ஸ். இந்த கான்டாக்ட்ஸ்லயும் நீங்க டைரக்டா வந்து வாட்ஸ்அப் லிங்கே பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் டைரக்ட் போட்டு இங்க வந்து வாட்ஸ்அப் பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன், ஜஸ்ட் வந்து எஃபெக்ட்ல போயிட்டு டைரக்டா வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குற மாதிரி பண்ணலாம். ஸோ இதை ஒன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எஃபெக்ட்ல வந்து ஏதாச்சும் ஆட் பண்ண முடியுமா. ஸோ இதை ஆட் பண்ணிட்டு ஸோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் வேணும்னா நம்ம எல்லோ சூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து யாராச்சும் கான்டாக்டர்ஸ் கிளிக் பண்ணா எனக்கு வாட்ஸ்அப் வரணும்னா ஸோ டைரக்டா வந்து உங்க வாட்ஸ்அப் லிங்கை நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் லிங்க் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க வந்து நீங்க கிளிக் பண்ணா வாட்ஸ்அப் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு டெம்பரரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தா ப்ரிவியூ செக் பண்ணலாம். ஸோ ப்ரிவியூ வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இப்போ ஸோ ப்ரிவியூ கொடுத்தா என்னோட வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டா என்னால் பார்க்க முடியும். எத்தனை செக்ஷன் இருக்கு, இதான் வந்து பப்ளிக், அதாவது உங்களோட கஸ்டமர் ஷோ ஆகும். ஸோ இதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் போய் மொபைல்ல செக் பண்ணலாம். பிளஸ் இங்க மேல பாத்தீங்கன்னா மொபைல் வியூலையும் பார்க்கலாம். பிளஸ் வந்து உங்களால இதுலயும் பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது அனிமேட் எப்படி பண்ண உங்களுக்கு சொல்றேன் இப்போ. ஸோ இப்போ வந்து வீடியோ நம்மளோட சைட் ரெடி. ஸோ அபவுட் பேஜ், ஸோ சர்வீஸ் பேஜ்ல இமேஜஸ் நீங்க செக் பண்ண இமேஜ் மாத்தலாம். ஸோ இமேஜஸ் நீங்க செக் பண்ணி மாத்துங்க. பிளஸ் வந்து உங்களோட இது கான்டாக்ட் பேஜ் உள்ள வரும். ஸோ கான்டாக்ட் பேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் இங்க இமேஜ் ஷோ ஆகும் பாருங்க. இமேஜ் இந்த இடத்துல உங்களோட இமேஜ், உங்களோட கம்பெனி இமேஜ், உங்களுக்கு சர்வீஸ் இமேஜ் கரெக்டா பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களோட வெப்சைட் ரெடி கைஸ். ஸோ இதுதான் சொல்றேன். இன்கேஸ் உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேவிகேஷன் கார்டு, ஸோ நேம், ஓம், அபோட்டஸ் அது காணும்னா நீங்க ஜஸ்ட் இன்க்ளூட் நேவிகேஷன் கொடுத்தா போதும். ஸோ இன்க்ளூட் நேவிகேஷன் கொடுத்தா என்ன ஆகுனா மேல வந்து உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இந்த ஓம் கிளிக் பண்ணா கரெக்டா ஓமுக்கு போவோம், அபோட்டஸ் கிளிக் பண்ணா அபோட்டஸ் போவோம். ஸோ அது ரெடி பண்ணிச்சு பாத்தீங்களா.
ஹோம், டைரக்டரி, அனௌன்ஸ்மெண்ட், லிங்க்ஸ், கான்டாக்ட் இது கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வெப்சைட். இப்போ வந்து பார்த்தா இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு, உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல டவுட் இருக்குன்னா உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதுதான் வெப்சைட். இந்த வெப்சைட் நான் லான்ச் பண்ண முடியும் கேட்டா கண்டிப்பா லான்ச் பண்ண முடியும். உங்ககிட்ட ஓன் டொமைன் இருந்தா லான்ச் பண்ண முடியும். என்கிட்ட டொமைனே எதுவும் இல்ல, நான் ஃப்ரீ வெப்சைட் லான்ச் பண்ணா உங்களால ஃப்ரீ வெப்சைட் லான்ச் பண்ண முடியும். ஓகே கைஸ், இதுல வந்து இன்னும் 2 விஷயம் சொல்ல மாட்டேன். இன்னொன்னு அனிமேஷன். இதை வந்து ஒரு டெக்ஸ்ட் அனிமேட் பண்ண முடியுமா கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு மேல வந்து இந்த ஆப்ஷன் காட்டும், அனிமேட் சொல்லிட்டு. அனிமேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணா உங்களால எல்லா பேஸ் பண்ணி உங்களால அனிமேட் பண்ண முடியும். ஸோ எப்படி வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அனிமேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் மேல வந்து நேவிகேஷன் மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டோம். நேவிகேஷன்ல வந்து செகண்ட் பேஜ் வந்து அபோட்டஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த இமேஜ்ல மேல பார்த்து டைரக்டரி இருக்கு. இதை வந்து நம்ம சின்ன சேஞ்ச் பண்றோம், அபோட்டஸ் சேஞ்ச் பண்றோம். இது எங்க இருக்கு பார்த்தா உங்க மேல உங்களோட நேம் ஷோ ஆகும், அந்த ஓம் அது ஷோ ஆகும். ஸோ இதை வந்து அபோட்டஸ் மாத்துறேன். ஸோ அபோட்டஸ் மாத்திட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவு ரெடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிவியூ செக் பண்ணிடலாம், லான்ச் பண்ணலாம் வேணாம்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் ப்ரிவியூ செக் பண்ணா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் ஸோ எப்படி லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவும் உங்களுக்கான கண்டென்ட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்க. ஹோம்ல என்ன வரணும், அபோட்டஸ்ல என்ன வரணும், சர்வீஸ்ல என்ன பண்ணணும், அப்புறம் உங்களோட கஸ்டமர்ஸ் யாரு, அவங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன பண்ணுங்க எல்லாம் பாத்துங்க. ஸோ மேல ஹோம் நான் கிளிக் பண்ண ஹோம் பேஜ் இருக்கும், அபோட்டஸ் கிளிக் பண்ணா செகண்ட் அபோட்டஸ் வரும், அனௌன்ஸ்மெண்ட்ல போனா அனௌன்ஸ்மெண்ட் சர்வீஸ் போகும். நீங்க அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்க சர்வீஸா மாத்துங்க. பிளஸ் லிங்க்ஸ் ஏதாச்சும் அதுக்கு நீங்க ஏதாச்சும் கொடுங்க. பிளஸ் கான்டாக்ட் கடைசி நம்ம பேஜ் வந்துடும் கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான வெப்சைட் நீங்க டெவலப் பண்ணணும். இது வித்தின் 10 மினிட்ஸ் ரெடி பண்ண முடியும். உங்களுக்கு எல்லா டூலும் இதை பத்தி தெரிஞ்சா. இல்ல எனக்கு எதுவுமே தெரியல, நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். ஸோ எப்படி லான்ச் பண்ணும்போது டைரக்டா இங்க பப்ளிஷ் வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஆர் கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ உங்ககிட்ட யூஆர் இருக்குன்னா, ஸோ இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி நான் ஒரு டொமைன் வாங்கியிருக்கேன், அதாவது www.mybusiness.com. ஸோ அந்த மாதிரி டொமைன் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்கன்னா உங்க டொமைன் டைரக்டா இங்க லிங்க் பண்ண முடியும். இல்ல என்கிட்ட டொமைன் எதுவுமே இல்ல, ஜஸ்ட் வெப்சைட் மட்டும் ரெடி பண்ணா போதும், ஃப்ரீ வெப்சைட் லான்ச் பண்ண போனா ஜஸ்ட் வந்து உங்க பிசினஸ் மை பிசினஸ் இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ டிஜிட்டல் சென்னைன்னு சொல்லி நான் ரெடி பண்றேன் என்னோட பிசினஸ், டிஜிட்டல் சென்னை. ஸோ இது யூஆர்ல எப்படி வரும்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன். டிஜிட்டல் சென்னை. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், டிஜிட்டல் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிருக்கேன். இந்த வெப்சைட் எப்படி வரும்னா டிஜிட்டல் சென்னை டாட் மைகேன்வா டாட் சைட். இப்படிதான் வந்து உங்களோட வெப்சைட் வந்து லான்ச் ஆகும். ஸோ ஏன் இது லான்ச் ஆகும், இது வந்து ஃப்ரீ வெப்சைட், இது வந்து கேன்வா மூலம் லான்ச் பண்றோம். அதனால தான் அந்த டாட் மைகேன்வா டாட் சைட் அந்த வெப்சைட் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இதுல வந்து பப்ளிஷ் செட்டிங்ல கொடுத்து ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுத்தா போதும். பப்ளிஷ் செட்டிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ உங்க வெப்சைட் இது வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணுங்க. இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட். ஸோ இது வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணுங்க உங்க வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம ரெடி பண்ணோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டை பற்றி கொடுங்க, அட்வான்ஸ் செட்டிங் செக் பண்ணுங்க. ஸோ சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டி இருக்கும், எனேபிள் பண்ணீங்க, பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் வேணுமா பண்ணீங்க, லிங்க் ப்ரிவியூல கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பப்ளிக் செட்டிங் பார்த்தாச்சு. மொபைல் வியூஸ் நீங்க பார்க்கலாம், ப்ரிவியூலேயே உங்களோட மொபைல் வியூ பார்க்கலாம். இங்க வந்து டெஸ்க்டாப் வியூ லைவா ஷோ ஆகுது, அங்கேயே கொடுத்து ப்ரிவியூ பார்க்க முடியும். ஜஸ்ட் பப்ளிஷ் வெப்சைட் கொடுத்தா போதும். உங்களுக்கு எப்படி யூஆர்எல் கிரியேட் ஆகும்னா டிஜிட்டல் சென்னை டாட் மைகேன்வா டாட் சைட். இது மூலமா உங்களுக்கு வெப்சைட் வந்து லான்ச் ஆயிடும் கைஸ். நீங்க யாராச்சும் உங்களுக்கு வெப்சைட் கேட்டாங்கன்னா டைரக்டா இந்த லிங்க் உங்களுக்கு இது லான்ச் பண்ணுவோம் லிங்க் கிடைச்சிடும், அந்த லிங்க் நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணலாம். எனி டைம் இது சேஞ்ச் பண்ண முடியும், எப்ப வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்க இந்த கேன்வா யூஸ் பண்ண நீங்க ப்ரோ யூஸர் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதே நீங்க ஃப்ரீ வெர்ஷனா உங்களுக்கு லிமிடெட் ஐகான்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். இது எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ உள்ள எல்லா டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து யாருக்கு அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மால் பிசினஸ் ஓனர் என்கிட்ட வெப்சைட்டே இல்லை அவங்களுக்காக தான் இந்த வெப்சைட் ரெடி பண்ணோம். ஸோ நீங்க ஆல்ரெடி பிசினஸ் 2 இயர்ஸ் மேல இருக்கீங்க, உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறீங்க அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க தனியா உங்களுக்காக வேர்ட் பிளஸ் ரெடி பண்ணணும், லேண்டிங் பேஜ் ரெடி பண்ணணும். ஸோ உங்க வெப்சைட் வந்து நிறைய பாப்அப் எல்லாம் கொண்டு வரணும். ஸோ எஸ்இஓ பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே இதுல பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு வெப்சைட் வந்து ஷோ பண்றதுக்காக தான் ரெடி பண்றோம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.